Hello guys, நீங்க இந்த டைட்டில் பார்த்தா வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு 7 எக்ஸாம் சீட்டிங் கேஜெட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வரப்போற எல்லா கேஜெட்ஸுமே எக்ஸாம் சீட் பண்றதுக்காக தான் இந்த கேஜெட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேஜெட்ஸ்லாம் நீங்க வாங்கி எக்ஸாம்ல சீட் பண்ணுங்க நான் சொல்ல வரல. ஒரு நாலேஜ் பர்பஸ் தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் விடாம பாருங்க. அப்பதான் இந்த கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். நம்பர் 1 ப்ரோ வாட்ச். இந்த வாட்ச் தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 4G கனெக்ஷன் வாட்ச்னு சொல்றாங்க. இது மூலமா நீங்க கால் பண்ணிக்கலாம் அண்ட் லார்ஜ் PDF ஃபைல், ஆஃபீஸ் ஃபைல், வேர்ட் பேட் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். வீடியோ, ஆடியோ ஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் நோ நீட் டு வரி அபவுட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ். இதுல ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த வாட்ச் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா RAM 3GB கொடுத்துருக்காங்க அண்ட் ரோம் பாத்தீங்கன்னா 32GB வரைக்கும் இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. வைஃபை, கேமரா எல்லாமே இருக்கு. கேமரா பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அண்ட் நீங்க ஒன் சிம் போட்டு இதுல யூஸ் பண்ணிக்கலாம். GPS கனெக்ஷன் இருக்கு அண்ட் ஆண்ட்ராய்டு வைஸ் இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் 620 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு 3 to 5 ஹவர்ஸ் நீங்க செமையா என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எமர்ஜென்சி பட்டன் கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க சப்போஸ் உங்க வாட்ச் பார்க்கும்போது நீங்க இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வாட்ச் லாக் மோடுக்கு போயிடும். ஒரு இன்விசிபிள் மோடுக்கு போயிடும். ஸோ வரப்போற எல்லா கேஜெட்ஸுமே நீங்க பாருங்க. இந்த கேஜெட்ஸ்லாம் நீங்க பார்க்கும்போது தேர்ட் பர்சன் மைண்ட்ல இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். நான் ஜஸ்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நான் சொல்றேன். ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2 லைவ் ஸ்ட்ரீம் வைஃபை கிளாஸ். இந்த வைஃபை கிளாஸோட லெஃப்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடபிள் HD கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட இமேஜ் கேப்சர் பண்ணிக்கலாம் அண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ள வைஃபை மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட வீடியோ லைவா இன்டர்நெட் வழியா ஸ்ட்ரீம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினான விஷயம் வீடியோ ஷேர் பண்றப்போ டிஸ்டன்ஸ் லிமிட் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ யார் வேணாலும் எங்க வேணாலும் இருந்து உங்களோட வியூ நீங்க லைவா ஸ்ட்ரீம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை கிளாஸை உங்களோட ஸ்மார்ட் போன்லயே நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா 70 டிகிரி வரைக்கும் வியூ ஆங்கிள் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் மோட் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர்லயே டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 16GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 26 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் 15 மினிட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 75 மினிட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் நிற்கும். மோஷன் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்பில்ட்டா SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 128GB வரைக்கும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3 ரோலிங் பேப்பர் பென். இந்த பென் பார்க்க நார்மல் பென் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பெண்ணை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சின்ன நோட்ஸ் இதுக்குள்ளே ரோல் பண்ணி வச்சுக்கலாம். பெண்ணோட சைடில் ஒரு சின்ன கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை புல் பண்ணி வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி வரும். ஸோ அந்த பிளாஸ்டிக் லேயரில் உங்களோட நோட்ஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ பிளேஸ் பண்ண நோட்ஸ் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபார் நெக்ஸ்ட் யூசேஜ்க்கு. சைடில் உள்ள கிளிப்பை ஜஸ்ட் புல் பண்ணி வெளியே எடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் விட்டிங்கன்னா போதும், அதுவே தானாக உள்ள போய்க்கும். ஸோ அந்த டைப்பில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4 Scanmarker Air. இந்த டிவைஸ் பார்க்க ஒரு பென் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பென் ஸ்கேனர் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக உங்கள் புக்கில் இருக்க டெக்ஸ்ட்டை இதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணி தந்துடும். ஸோ நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஈஸியாக நீங்கள் சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பென் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 30 டைம்ஸ் ஃபாஸ்டர் தன் கீபோர்ட். நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுறதை விட 30 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 45 லாங்குவேஜஸ் வரைக்கும் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் உங்களோட கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன் இல்லாட்டி டேப்லெட்ல ப்ளூடூத் வழியா நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க ஸ்மார்ட்டா ஸ்டடி பண்ணி நீங்க என்ஜாய் பண்ணலாம். நம்பர் 5 UV பென். இந்த பெண்ணை வச்சு நீங்க சீட் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். அதாவது நீங்க ஒரு நார்மல் பெண்ணை வச்சு எழுதும்போது அந்த டெக்ஸ்ட் பேப்பர்ல தெரியும். ஸோ இந்த பெண்ணை வச்சு நீங்க எழுதும்போது அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு இன்விசிபிளா மறைஞ்சிரும். இந்த பென்குள்ள இன்விசிபிள் இங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ல தெரியுது. பெண்ணோட பேக்ல ஒரு UV லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்க உங்களோட டெக்ஸ்ட் மேல காமிச்சீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் மாதிரி உங்களோட டெக்ஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த UV லைட் நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு க்ளோவான எஃபெக்ட்ல உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள இன்பில்ட்டா பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த UV லைட் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பெண்ணை வச்சு இன்விசிபிள் லவ் லெட்டர் எழுதலாம் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் மேலே எழுதி நீங்கள் ஃபன் பண்ணலாம். இந்த பென்குள்ள இன்விசிபிள் இங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ல தெரியுது. நம்பர் 5 Livescribe Smartpen. இது ஒரு டிஜிட்டல் பென். நம்ம முன்னாடி ஒரு பென் பார்த்துருப்போம். ஸோ அந்த பென் நார்மல் டெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களோட சிஸ்டம்க்கு அதை கன்வெர்ட் பண்ணி தந்துடும். பட் இந்த பென் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹேண்டில் வச்சு நீங்கள் எழுத உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கும்போது அந்த விஷயம் அப்படியே எனக்கு சாஃப்ட் காப்பியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. பட் அதை மேனுவலாக நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அது ஒரு பெரிய வேலை. பட் இந்த ஸ்மார்ட் பென் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எழுதவே உங்களுக்கு அது சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த
இந்த பென்குள்ள வந்து ஐஆர் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து per செகண்ட்ஸ்க்கு வந்து 72 ஸ்னாப்ஷாட் வந்து எடுக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து இது வந்து ரீக்ரியேட் பண்ணி தருது. அண்ட் இந்த பெண்ணை வந்து நீங்கள் இங்க் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இது மைக்ரோ யூஎஸ்பி மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 816 கிராம்ஸ். நம்பர் 7 இன்விசிபிள் வாட்ச். இந்த வாட்ச் வந்து இன்விசிபிள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கண்டென்ட் வந்து இந்த வாட்ச்ல இருக்குன்னா அந்த கண்டென்ட் வந்து நம்ம நார்மல் கண்ணால வந்து பார்க்க முடியாது. இது கூட வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த கண்டென்ட் எல்லாம் ரிவீல் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி உங்க வாட்ச்ல இருக்க டெக்ஸ்ட்டை வந்து ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இந்த வாட்ச்ல இருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா நீங்க தான் கிளாஸ் போட்டிருக்கீங்க. ஸோ பக்கத்தில் இருக்க நார்மல் பர்சன் வந்து பார்க்கும்போது உங்களோட வாட்ச் வந்து ஆஃப் ஆயிருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ யாருமே உங்களை வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து ஜாலியாக எக்ஸாம் எழுதலாம். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், இதுல வந்து டெக்ஸ்ட் ஆட்டோ ஸ்க்ரோலிங் இருக்கு. ஸோ நீங்க எழுத வந்து உங்களோட ஹேண்டை வந்து வாட்சுக்கு கொண்டு போகணும்னு அவசியமே இல்லை. நீங்க எழுத ஜாலியா வந்து அதுவே ஆட்டோ ஸ்க்ரோல் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்க வாட்ச் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதை வந்து 3 hours வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் கேஜெட்ஸ் பற்றின வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோவோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேஜெட்ஸ்லாம் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய், தேங்க்யூ.